ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த பவுடர் டு ஃபோம் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட், பேட்ரியான் அப்டேட் தான். பேட்ரியானில் நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த கிளியர் ஆலோவேரா ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற ஒரு ஜெல் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேட்ரியான் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பவுடர் டு ஃபோம் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரைட்னிங் பவுடர் டு ஃபோம் ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைலின் க்ளே. ஸோ கைலின் க்ளே பார்த்திங்க அப்படின்னா மைல்டான எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட் இருக்கும், பட் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. அது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயில் அண்ட் சீபம் மட்டும்தான் வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ப்ளஸ் இது ஒரு ஃபவுண்டேஷனல் இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக இல்லை வந்து நம்ம கைலின் க்ளே எடுத்திருக்கோம். வேறு ட்ரை ஆக்காத ஃப்ரெஞ்ச் க்ளேஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் ஒரு பேஸ் க்ளேவாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் அது காஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும். பட் கைலின் க்ளேக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸுக்கு அண்டு சீப்பரான ப்ரைஸுக்கு அது ரொம்பவே நல்ல இன்க்ரீடியண்ட். ஸோ அது நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம எல்லாமே 50 கிராம்ஸ்க்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் ஃப்ரூட் பவுடர், இந்த மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஸ் பேக் பவுடர் வந்து என்னோடய ஸ்டோரில் சேல் பண்ணுற ஒரு பவுடர் தான். அது ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறது. அதே பவுடரை தான் நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்க்கும் நான் போட்டிருக்கேன். இந்த 10 கிராம்ஸே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸு இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஸ் பேக் பவுடர், ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பீட்ரூட் பவுடரு இல்லை கேரட் பவுடரு இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ரூட் பவுடர் இல்லை பப்பாயா பவுடர் மட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி கூட பப்பாயா ஃபோம் டு ஃபேஸ் வாஷ் பவுடர் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் எஸ்சிஐ பவுடர் எடுத்துக்கேன். எஸ்சிஐ பவுடர் தான் இல்லை ஃபோமிங் ஏஜென்ட். ஃபோம்காக கிளென்சிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. கைலின் க்ளே வந்து ஆயில் சீபம் இது பண்ணணும் தான், பட் டர்ட்டும் நம்மளுக்கு ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் சர்ஃபெக்டன்ட்டும் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் எஸ்சிஐ பவுடர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஸ்கின் சேஃப் மைக்கா பவுடர் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக நான் பிஞ்சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவுடராக இருக்கும்போது கலர் தெரியாது, பட் நம்ம தண்ணி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த மைல்டு பிங்கிஷ் கலர் வரும். இது மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஸ் பேக்குன்றதுனால இந்த பிங்க் கலர் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் பப்பாயா பவுடர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இல்லை நீம் பவுடர் அந்த மாதிரி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட், அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்டன் பவுடர் டு ஃபோம் ஃபேஸ் வாஷ் நம்ம பார்க்கலாம். சேம் நான் கைலின் க்ளே வந்து பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஓட்ஸ் பவுடர் போட்டிருக்கேன். ஓட்ஸ் பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆடட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓட்ஸ் பவுடர். இது ஏன் இத்தனை டைப்ஸ் நான் காமிக்கிறேன்னா என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இதில் போகலாம், எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றனால தான் இந்த வெரைட்டிஸு. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்டன் பவுடர் வந்து நான் 10 கிராம்ஸ் நான் போட்டிருக்கேன். அப்டன் பவுடர்னால் நலங்கமா பொடி சொல்லுவாங்க அது. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஐ பவுடர் வந்து 7.5 கிராம்ஸ், அதாவது 100 கிராம்ஸ்க்கு 15 கிராம்ஸ் ஆஃப் எஸ்சிஐ பவுடர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்டன் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காஃபி ஃபேஸ் வாஷ். காஃபி ஃபேஸ் வாஷ்க்கு சேம் கைலின் க்ளே பேஸாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கைலின் க்ளே தான் இதுக்கும் வந்து இது வந்து காஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ஃபாலியேட்டிங் எஃபெக்ட்டுக்காக நான் எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும், ஸ்க்ரப்புக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது டக்குன்னு இந்த ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அப்படியே விட்டுடலாம். நமக்கு நல்லாயிருக்கும், ஃபேஸ் எக்ஸ்ஃபாலியேட்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து கைலின் க்ளே, காஃபி பவுடரு, அதுக்கப்புறம் எஸ்சிஏ பவுடர். காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் கிடையாது, டிகாஷனுக்கு யூஸ் பண்ணுற காஃபி பவுடர். அவ்வளோதான். இதில் வெறும் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சார்கோல், அதாவது ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் கைலின் க்ளே நான் யூஸ் பண்ணுறேன். இதில் கைலின் க்ளே கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன், ஏன் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்த யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பென்டனட் க்ளே. பென்டனட் க்ளே வந்து ஆயில் கண்ட்ரோல் நல்லாவே பண்ணும். ஸோ அதனால் கைலின் க்ளேவும் பென்டனட் க்ளேவும் நான் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்ககிட்ட வேறு க்ளேஸ் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம். இதில் சார்கோல் பவுடர் வந்து 0.5% நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்னிக்கு, ஆயில் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஐ பவுடர் ஆஸ் யூஷுவல் 7.5 கிராம்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 50 கிராம்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸு. 100 கிராம்ஸ் வேணும்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க.
ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃப்ளிப் டாப் கண்டெய்னரில் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் டாப் கண்டெய்னரில் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் பவுடரை ஃபேஸ் வாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேஸ் வாஷை நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த பவுடரில் லைட்டாக நம்ம நார்மல் டேப் வாட்டர் நீங்கள் குளிக்கும்போது என்ன தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி இல்லை பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஃபோம் வருமோ அந்த மாதிரி வரும். கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் டோன்ட் வரி, ஏன்னா இதில் கைலின் கிளேலாம் இருக்கிறதுனால ஃபோம் வரலனாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல கிளென்சிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 15% SCA பவுடர் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் 20% இல்லை 25% வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் ஃப்ரூட் நம்ம பண்ணோம் இல்லையா, ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ், அது பார்த்திங்கன்னா கலர் வந்து நான் கம்மியாக பிஞ்ச் தான் ஆட் பண்ணேன், அதுவே போதும். ஸோ அந்த மைல்டு கலருக்காக கொஞ்சம் அழகாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் எஸ்தெட்டிக்காக இருக்கணுன்றதுனால தான் அந்த பிஞ்ச் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டன் ஃபேஸ் வாஷ் பவுடர் நான் காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் எல்லோ கலர். இதுக்கெலாம் நான் எந்த கலருமே ஆட் பண்ணல, நான் வெறும் மிக்ஸ் ஃப்ரூட்டுக்கு மட்டும்தான் கலர் ஆட் பண்ணேன், வேறு எதுக்குமே வந்து கலர் ஆட் பண்ணல, எல்லாமே நேச்சுரலாக அந்த இருக்கிறது தான். அப்டன் பவுடரில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு 5% டர்மரிக் இருக்குது. ஸோ அந்த கலரே வந்து இதுக்கு வந்துடும். ஸோ இதுவும் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம், தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. இதில் நம்மளுக்கு pH ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தாராளமாக செட் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.